ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவ்யாஸ் டேல். துளசி மாடம் கதை கேட்கலாமா? மறுபடியும் இரண்டாவது தடவையாக ரவி குரல் கொடுத்த போது, எல்லாம் தெரிகிறதுடா சித்தையரு, குளிக்காம கொல்லாம உள்ளே வந்துடாத, தோ வரேன் என்று சமையலறைக்குள் இருந்து பதில் வந்தது. உள்ளே அம்மா தயிர்பானையில் மத்தால் வெண்ணெய் கடைந்து கொண்டிருந்தாள். ஆயர்பாடியில் யசோதை தயிர் கடையும் போது சின்ன கண்ணன் வெண்ணெய்க்காக தன் பிஞ்சு கையை நீட்டி கொண்டிருப்பது போன்ற வழக்கமான கேலண்டர் ஓவியம் ஒன்றில் இருக்கும் யசோதையின் தோற்றத்தைப் போலத்தான் அம்மாவின் தோற்றமும் அப்போது அழகாக இருந்தது. நான் போயிட்டு அப்புறம் வரட்டுமாம்மா? ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா தான் நீ பேசுவியா? இருடா வரேன். என்கிட்ட உனக்கு என்னம்மா கோபம்? அதை என்ன கேட்குறியா? நோக்கே தெரியாதோ? நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி? என்னடா பண்ணணும் இன்னும்? அம்மாவுடைய மனஸ்தாபத்தின் கணம் முழுவதும் அந்த இன்னம் என்ற கடைசி வார்த்தையில் இறுகி திரண்டிருப்பது ரவிக்கு புரிந்தது. அப்பா கூட ஓரளவு ஒத்து வந்திருப்பது போல் அவனுக்கு தெரிந்தது. ஆனால் அம்மா தான் கரைக்க முடியாத கருங்கல்லாக இருப்பாளோ என்று பயந்தான் அவன். மனத்தாங்கலும் ஆதங்கமும் தெரியும் போது தான் இதயம் சுருங்கி விடுகிறார் போல் அவளுடைய பதில் வார்த்தைகள் மிகவும் சுருங்கி இருப்பதை ரவி கண்டான். 10 நிமிஷத்துக்கு மேல் அவன் சமையல் கட்டின் வெளியே காத்து நிற்க வேண்டியிருந்தது. அப்புறம்தான் ஒரு வழியாக அம்மா வெளியே வந்தாள். தள்ளி நின்னுண்டு கையை நீட்டுடா ரவி. எங்கே வலது கையில் பெரம்படி விழுமோ என்று கூட சந்தேகமாயிருந்தது ரவிக்கு. ஆனால் நடந்தது என்னமோ முற்றிலும் வேறானதாய் இருந்தது. அப்போது தான் கடைந்த பசு வெண்ணெயில் வெள்ளச்சக்கரையை கலந்து உருட்டி, சாப்பிடுடா, உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே என்று ரவியின் வலது கையை நீட்ட சொல்லி தூக்கி இடித்து விடாமல் கவனமாக தள்ளி நின்று கொண்டு போட்டாள் அவன் அம்மா. எந்த வயதிலும் எந்த சூழலிலும் எவர் முன்னிலையிலும் தான் பெற்ற பிள்ளையை சுலபமாக மறுபடி பச்சை குழந்தையாக மாற்றிவிட முடிகிற வித்தையை ஒரு தாயினால் தான் செய்ய முடியும். அறிவு, ஆணவம், புகழ், மேதாகர்வம், மூப்பு முதலிய எல்லா போர்வைகளும் கழன்று விழ செய்து தன் மக்களை தன் முன் குழந்தையாக்கிவிடும் ஆற்றல் தாய்க்கு இருந்தது. எங்கோ கண் காணாத சீமையில் மிகவும் புகழ்பெற்ற புரொஃபஸராக இருக்கும் வயது வந்த தன் மகனை அரை நொடியில் ஆடை அணியாத பருவத்து வெள்ளி அரைஞானும் தாயத்தும் கட்டிய சிறு பாலகனாக மாற்றிவிட்டாள் காமாட்சி அம்மாள். தன் அம்மா கொடுத்த சுவையான பசு வெண்ணெயை விழுங்கிவிட்டு கையை நீட்டிடானதும், எங்கே பெரும்படி கொடுத்துட போறியோன்னு பயந்துட்டேன்மா என்றான் ரவி. பெரும்பாலே இல்லடா, நீ பண்ணியிருக்கிற காரியத்துக்கு உன்னை உலக்கையாலேயே மொத்தனும் போல இருக்கு. சரிசமமான அளவில் பிரியமும் கோபமும் கலந்த குரலில் இந்த கடிந்துரை இருந்தது. இதற்கு ரவி ஏதோ பதில் சொல்ல தொடங்குவதற்குள் வாசலில் பக்கத்து வீட்டு முத்து மீனாட்சி பாட்டியின் குரல் கேட்டது. பாட்டி காமாட்சி அம்மாளை பெயர் சொல்லி கூப்பிட்டு கொண்டே உள்ளே வந்து விட்டாள். அம்மா உள்ளே சமையல் காரியமாக இருந்தாலும் பாட்டி தேடி வந்து விட்டதாலும் மாடிக்கு போகலாம் என்று திரும்பினான் ரவி. ஆனால் பாட்டி பிடித்து கொண்டாள். ரவிதானேடா, காத்தால வந்தியா? சௌக்கியமாக இருக்கியா? ஆமாம் பாட்டி, சௌக்கியந்தான் சொல்லிவிட்டு ரவி நழுவ முயன்றான். பாட்டி விடவில்லை. கண் பார்வை மங்கி போச்சு. கிட்டவாயேண்டா, நன்னா பார்த்துடுறேன் என்று வலது கைவிரல்களால் நெற்றியிலிருந்து ஒரு சன்ஷெட் இறங்கின மாதிரி வைத்து பார்வைக்கு வசதி செய்து கொண்டு நெருங்கி வந்து ரவியை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உற்று பார்த்தாள். முன்னை விட சிவப்பா இருக்கியே, குளிர் தேசம் இல்லையோ? உடம்பு தானா வெளுப்பு கொடுத்துட்டு இருக்கு. என்னடி காமு, நான் சொல்கிறது சரிதானடி? தான் முன்னை விட நிறம் வெளுத்து இருக்கிறதை பற்றிய விவாதம் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் இடையே நிகழட்டும் என்று மாடிக்கு திரும்பினான் ரவி. 16 பக்கங்கள் கொண்ட ஆங்கில தினசரியில் முதற் சில பக்கங்களை கடந்து தலையங்க பக்கத்தில் ஆசிரியருக்கு கடிதங்கள் பகுதியில் அப்பா லயித்திருந்தார். ரிட்டையர்ட் ஆகிற வயதை நெருங்கும் தந்தைமார்களுக்கும் ஆங்கில தினசரிகளின் ஆசிரியர் கடித பகுதிக்கும் ஏதோ அபூர்வமான தொடர்பு இருக்க வேண்டும் என்று ரவி அடிக்கடி நினைப்பதுண்டு. இந்திய நாட்டு ஆங்கில பத்திரிகைகளில் நாள் தவறாமல் சலிப்பின்றி இப்படி பகுதிகளுக்கு எழுதுகிறவர்களும் படிப்பவர்களும் பெரும்பாலும் ஒரே வயதினராக இருப்பதை ரவி கவனித்திருக்கிறான்.
அப்பா ஆசிரியர் கடித பகுதியில் லயித்திருப்பதை பார்த்து மனத்துக்குள் அவன் நகைத்து கொண்டான். தற்காலிகமாக படிப்பிலிருந்து தலையை நிமிர்த்தி அப்பா அவனை கேட்டார். என்னடா, அவகிட்ட பேசுனியா? என்ன சொல்கிறா? பேச ஆரம்பிச்சேன். அதுக்குள்ளே பக்கத்தாத்து பாட்டி வந்துட்டா. அம்மா என்கிட்ட பிரியமாக தான் பேசுகிறா. அதே சமயத்தில் உள்ளூர ஏதோ கோபமும் சந்தேகமும் இருக்கிற மாதிரி படுறதப்பா. ஆண்கள் நின்று நிதானமாக யோசித்து பார்த்து சந்தேகப்படுறதா இல்லையான்னு தயங்குகிற ஒரு விஷயத்தை கூட முன்கூட்டியே மோப்பம் பிடிச்சது போல தெரிஞ்சுண்டு நிச்சயமாக சந்தேகப்படுகிற சுபாவம் பொம்மநாட்டிகளுக்கு உண்டு. இதில் அம்மாவுக்கு சந்தேகம் வராதபடி நீங்களே எல்லா விவரத்தையும் நேரடியாக சொல்லியிருக்கலாம். சொல்லாமல் மூடி வைக்கிறதால தான் இதெல்லாம் சந்தேகத்துக்கும் மனஸ்தாபத்துக்கும் காரணமாயிடுறதப்பா. ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறப்பவே தானாக அனுமானம் பண்ணிண்டு இத்தனை கோபப்படுறவ சொல்லியிருந்தா எத்தனை கோபப்படுவாள்னு தெரியலையே உனக்கு? எனக்கே உன் லெட்டரை பார்த்ததும் அப்படியே மலைச்சு போச்சு. என்ன செய்கிறதுன்னே தோணலை. அப்புறம் வேணுமாமாவும் அவர் பொன் வசந்தியும் படிப்படியாக என்னை சமாதானப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோயேன். சண்டையினும் சமாதானமுன்னும் பேசுகிறாப்பில் எந்த தப்பும் இப்போ நடந்துடலாப்பா. நானும் ஒளிவு மறைவாக உங்களுக்கு எதையும் எழுதலை. தப்பு அபிப்பிராயம் வரக்கூடாதுன்னு தான் முன்கூட்டியே எல்லாம் எழுதினேன். வேணுமாமாவும் வசந்தியும் பாரிஸுக்கு வந்திருந்தப்போ கூட அவகிட்ட நான் எதையும் மறைக்கலை. உங்ககிட்டையும் அவளை இதை பற்றி பேச சொல்லித்தான் அனுப்பியிருந்தேன். நீ சொல்கிறதெல்லாம் நியாயம்னே வச்சுக்கலாம்டா. இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர், இங்கே நமக்கு எப்படி எப்படி விரோதிகள் எல்லாம் இருக்கிறாங்கிறது நான் சொல்லித்தான் தெரியணுமா உனக்கு? வைட்டமின் ஏ வைட்டமின் பிங்கிற மாதிரி வைட்டமின் வி, அதாவது வைட்டமின் வம்புங்கிறது இந்த அகஸ்திய நதிக்கரை கிராமங்களுக்கு ஒரு முக்கியமான தேவை. எந்த வைட்டமின் டெஃபிஷியன்சியையும் தாங்கிக்க இவளால் முடியும். வைட்டமின் வி டெஃபிஷியன்சியை மட்டும் ஒரு நாளும் இவளால் தாங்கிக்க முடியாது. புராதன காலத்திலே அதிதிகளையும் வழிப்போக்கர்களையும் பந்துமித்திரர்களையும் வரவேற்கவும் உபசரிக்கவும் தான் கிராமத்து வீடுகளிலே திண்ணைகள் ஏற்பட்டது. ஆனால் இப்போது வம்பு பேசுகிறதுக்கும் புறம் பேசுகிறதுக்கும் கோல் மூட்டுறதுக்கும் தான் அந்த பிரயோஜனப்படுறது. இந்த ஊரில் 3 தெருவிலேயுமா 300 திண்ணைகளுக்கு மேலே இருக்குடா. மறந்துடாதே. அந்த திண்ணைகளும் ஆற்றங்கரை படிந்துரைகளும் இன்னும் பல நாள் உன்னை பற்றியும் உன்னோடு வந்திருக்கிறவாளை பற்றியும் தான் பேசிட்டு இருக்கும். என் வாழ்க்கை எனக்கு சொந்தமானதப்பா. அதை இந்த ஊரின் 300 திண்ணைகளிலும் 3 தெருக்களிலும் யாரும் தீர்மானித்து விட முடியாது. சரி, நீ குளிச்சுட்டு வா. வயிற்றில் வெறும் காப்பியோட எவ்வளவு நாள் பசி தாங்கும்? இதெல்லாம் இப்போ பேசி முடிவு காண்ற விஷயம் இல்லை. அவளையும் குளிக்க சொல்லு. சாப்பாடு பழக்கம் எப்படி? நம்ம சாப்பாடு ஒத்துக்குமோ இல்லையோ? தாராளமாக இங்கே என்ன கிடைக்குமோ அதை கமலி சாப்பிட்டுப்பா. நமக்கும் அவளுக்கும் அதுதான் பெரிய வித்தியாசம் அப்பா. எங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க அவளாலே முடியும். எங்கேயும் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருக்க முடியும், இதுதான் பிடிக்கும்னு முரண்டு பண்ணுறதெல்லாம் நம்ம ஜனங்களுக்கிட்ட தான் அதிகம். ஒரேடையாக அப்படி சொல்லிட முடியாது. சிலதில் முரண்டு வேண்டியதாக தான் இருக்குது. தேவையானதில் முரண்டு இருக்கிறதில்லை. தேவையில்லாததில் எல்லாம் நம்மக்கிட்ட முரண்டு இருக்குது. அப்பாவுக்கு பதில் சொல்லிக்கொண்டே பெட்டிகளை எடுத்து பிரித்தான் ரவி. நல்ல ரிஸ்ட் வாட்ச் வேணும்னு பாரு குமார் 2 பேருமே தனித்தனியாக எனக்கு லெட்டர் போட்டு இருந்தா. அவள் லெட்டர் போட்டு 7-8 மாதமாச்சு. எனக்கு மறந்தே போச்சு. கமலித்தான் ஞாபகப்படுத்தினான். அவள் சொல்லலைன்னா மறந்தே போயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டே 2 அழகான சிறிய அட்டை பெட்டிகளை எடுத்து நீட்டினான் ரவி. ஷர்மா அதை வாங்கி பார்த்துவிட்டு, நன்னாத்தான் இருக்கு, அவளை விட்டே குழந்தைகள்கிட்ட கொடுக்க சொல்கிறேன் என்றார். சிறிது நேரம் ஊர் விவகாரங்கள் பேசி கொண்டிருந்து விட்டு ஷர்மா மாடியிலிருந்து படியிறங்கி கீழே போனார். அவர் படியிறங்கும் போது ஒரு சிறிய பிரம்பு கூடை நிறைய குடை மல்லிகை பூவுடன் வசந்தி பின்தொடர எதிரே வந்து கொண்டிருந்தாள் கமலி. ஒரு சிறு குழந்தையின் உற்சாகத்தோடு அவள் அந்த பூக்களை கொய்து நிரப்பி கொண்டு வருவது தெரிந்தது. ஷர்மா சிரித்தபடி அவர்களை கடந்து மேலே நடந்து சென்றார். கமலியை மாடியில் கொண்டு போய் விட்டுவிட்டு தான் வீட்டிற்கு போய்விட்டு 1/2 மணி நேரத்தில் மீண்டும் வருவதாக கூறி சென்றாள் வசந்தி. வீட்டுக்கு புறப்படும் முன் ஞாபகமாக சமையலறை வாசலில் நின்று காமாட்சி மாமியை கூப்பிட்டு சிரித்து கொண்டே, மாமி பாயாசம் வையுங்கோ, பிள்ளை ரொம்ப நாளைக்கு அப்புறம்
ஊர் வந்திருக்கிறதை கொண்டாட வேண்டாமா என்று சொல்லிவிட்டு வெளிப்படையாக சொல்ல தயங்கிய கொண்டாட்ட காரணத்தை மனதின் உள்ளே நினைத்தவளாக சென்றாள் வசந்தி. திரும்பி வந்து மல்லிகைப்பூவை தொடுப்பது எப்படி என்று கமலிக்கு கற்றுக் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டிருந்தாள் அவள். விடிந்ததிலிருந்தே வெயிலே தெரியாமல் சாரல் தூறிக்கொண்டிருந்ததால் அன்று சங்கரமங்கலம் மிக மிக அழகாக இருந்தது. மேற்கு பக்கம் மலைத்தொடர்கள் மயில் கழுத்து நிற நீளத்தில் பளபளத்தன. மழைக்காலத்தில் மணப்பெண்ணுக்கு வருகிற அழகு போல் மலைகளுக்கு எல்லாம் வரும் பருவ அழகு ஒன்று உண்டு. அப்படி அழகு அந்த மலைகளில் அன்று வந்து கவிழ்ந்திருந்தது. காலையில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து திரும்பியதற்காக மறுபடி ஒரு தடவை ஸ்நானம் செய்துவிட்டு பூஜை அறைக்குள் நுழைந்தார் ஷர்மா. காலை பூஜை என்பது அந்த வீட்டில் முக்கியமானது. சுமார் 3/4 மணியிலிருந்து 1 மணி நேரம் வரை பிடிக்கும். காமாட்சி அம்மாள் சாம்பிராணி தூபக்காலில் உருகிய பொன்னாய் மின்னும் நெருப்பை எடுத்து கொண்டு வந்து வைத்தாள். பார்வதி குளித்து உடை மாற்றிக்கொண்டு தோட்டத்திலிருந்து பூஜைக்கு வேண்டிய பூக்களை கொய்து கொண்டு வந்து வைத்தாள். பாரு அண்ணா குளிச்சிருந்தானா, கீழே வர சொல்லுமா என்று பார்வதியிடம் பூஜையின் நடுவே சொல்லி அனுப்பினார் அவர். பார்வதி மாடிக்கு போனாள். காமாட்சி அம்மாள் ஷர்மாவை கடிந்து கொண்டாள். அவளை ஏன் இப்போ சிரமப்படுத்துறேல்? ரயிலில் அழுத்து கலைச்சி போய் வந்திருக்கான். மெல்ல வரட்டுமே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கான், பூஜைக்கு வரட்டுமே. காமாட்சி அம்மாள் நைவேத்தியத்தை மூடி எடுத்து கொண்டு வருவதற்காக உள்ளே போயிருந்தாள். ரவியும் கமலியும் அவர்களை அழைக்கப் போயிருந்த பார்வதியும் மாடியிலிருந்து வந்தார்கள். ரவி 4 முழம் வேஷ்டியும் மேலே சட்டையோ பனியனோ போடாமல் ஒரு அங்கவஸ்திரமும் அணிந்திருந்தான். பழைய காலத்து சுங்குடி புடவை டிசைனில், ஆனால் புதிய நவநாகரிக மஞ்சள் நிற வாயிலில் நீலப்புள்ளிகள் இட்ட மெல்லிய புடவை ஒன்றை அணிந்திருந்தாள் கமலி. நெற்றியில் குங்கும திலகம், ஷாம்பு போட்டு நீராடியதால் புசுபுசுவென்று கூந்தல். மேலே பொன் நிறத்தில் தோள்பட்டையோடு துடிக்கிற கை இல்லாத ரவிக்கை அணிந்திருந்தாள். உடலை இறுகினார் போல தைக்கப்பட்டிருந்த அந்த ரவிக்கையும் அவளுடைய செழிப்பான மேனி நிறத்தையும் கூர்ந்து கவனித்துத்தான் பிரித்தறிய வேண்டியிருந்தது. அந்த உடையில், அந்த வேளையில் நறுமணங்களின் உருவகமாய் ஒரு நளினமான கவிதையாய் பூஜை அறைக்கு முன் வந்து நின்றாள் கமலி. அவள் முதலிலேயே குளித்துவிட்டு வந்ததால் அவளை ட்ரெஸ் செய்து கொள்ள விட்டுவிட்டு ரவி குளியலறைக்குள் போயிருந்தான். அவள் பின் தங்க விட்டு சென்ற மனத்தை மயங்கும் நறுமணங்கள் குளியலறையை முழுமையாக நிறைத்து கொண்டிருந்தன. அவள் உபயோகித்த ஷாம்பு, சோப்பு, துவட்டி கொண்டு போட்டிருந்த டர்க்கி டவல் எல்லாமாக சேர்ந்து காலை வரையில் சுண்ணாம்பு சிமெண்ட் வாடை மட்டுமே நிரம்பியிருந்த புதிதாக கட்டப்பட்ட அந்த குளியலறையை இப்போது நறுமணங்கள் நிறைந்த கந்தர்வ லோகமாக்கியிருந்தன. அவன் நீராடி விட்டு வெளியே வந்தபோது கமலி ஏறக்குறைய ட்ரெஸ் செய்து முடித்திருந்தாள். அவள் ரவிக்கை அணிந்திருந்ததை அவன் அப்போது தான் கவனித்தான். சொல்லி வேறு ஏதாவது கையுள்ள ரவிக்கையை மாற்றிக்கொள்ள வைக்கலாமா என்று ஒரு கணம் யோசித்தான். அது கமலியின் சுதந்திரத்தில் தலையிட்டு தான் அனாவசியமாக அவள் மேல் ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்குமோ என்று தோன்றியது. செல்வ செழிப்பில் கவலை இல்லாமல் வளர்ந்த அந்த பெண் தன்னை காதலித்து தன்னோடு புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்திருக்கிறாள் என்பதற்காகவே அவளை ஒவ்வொன்றிலும் வலித்து நிர்பந்தப்படுத்த அவன் தயாராக இல்லை. அவனும் அவனை சேர்ந்தவர்களும் சொல்வதையெல்லாம் ஏனென்று விசாரிக்காமல் கூட உடனே கடைப்பிடிக்க அவள் தயாராய் இருந்தும் அவன் அதை சொல்ல தயங்கினான். ஐரோப்பிய வாழ்க்கையின் தனி நாகரிகம் அதை அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தது. அதே சமயத்தில் சங்கரமங்கலம் போன்ற ஓர் 2 கெட்டான் ஊரில் ஸ்வர்ண விக்கிரமம் போன்ற ஓர் இளம்பெண் செழித்த தோள்கள் தெரிய உடையணிந்து நடப்பது எப்படி எதிர்கொள்ளப்படும் என்று தயக்கத்தோடு நினைத்து பார்க்கவும் அவனால் முடிந்தது. ஊர் இருக்கட்டும், இந்த வீட்டில் அம்மாவும் அப்பாவுமே என்ன நினைப்பார்கள் என்று எண்ணியது அவன் மனம். அவனை பொறுத்தவரையில் இந்த கோலத்தில் அப்படியே வாரி அணைத்து கொள்ள வேண்டும் போல் அத்தனை அழகாய் இருந்தாள் கமலி. மனம் தயங்கினாலும் அவளிடம் அதை பற்றி அவன் எதுவும் சொல்லவில்லை. அவளையும் அழைத்து கொண்டு கூப்பிடுவதற்கு வந்திருந்த தங்கை பார்வதியோடு பூஜைக்கு வந்திருந்தான் ரவி. அம்மாவும் அவன் மேல் பிரியமாய் இருக்கிறாள். கமலியோ அவன் மேல் உயிரையே வைத்திருக்கிறாள். ஆனால் அம்மாவுக்கும் கமலிக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு சிறு மோதல் கூட வந்துவிடாமல் தடுக்க வேண்டுமே என்று அவனுக்கு கவலையாய் இருந்தது. பூ போன்ற மனமும்
இங்கிதமான குணமும் உள்ள கமலியால் எந்த தகராறும் வராது என்பதை அவன் அறிவான். அம்மாவை பற்றி தான் அவனுக்கு கவலையாக இருந்தது. பால் குடிக்கிற வயதிலிருந்து ஒரு ஆணால் பிரியம் செலுத்தப்படுகிற ஒரே பெண் முதலில் தாய்தான். வயதும் பருவமும் வந்த பின் ஆணின் அந்தரங்க அபிமானமும் பிரியமும் இன்னொரு யுவதியிடம் போகிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாமல் மகனின் பிரியத்தை கவர்ந்துவிட்ட அந்த புதிய யுவதியின் மேல் தாய்க்கு ஏற்படுகிற இரகசியமான பொறாமைத்தான் மாமியார் மருமகள் சண்டையின் ஆரம்பமோ என்று எண்ணினான் ரவி. இவ்வளவிற்கும் இவள் தான் உன் மருமகள் என்பதாக அம்மாவிடம் யாரும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை. அம்மாவாக கமலியை பற்றி சந்தேகப்படுகிறாள், அவ்வளவுதான். நீராடி மடியாடை உடுத்து சுத்தமாக இருந்தால் ஒழிய அந்த வீட்டில் யாரும் பூஜை அறைக்குள் நுழையக்கூடாது. முதல்ல அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆலய பிரவேச போராட்டம் நடத்தியாகணும் அம்மா என்று முன்பு தன் கல்லூரி படிப்பு நாட்களில் அம்மாவிடம் கேலியாக பலமுறை சொல்லியிருக்கிறான் ரவி. பூஜை அறையை பொறுத்து கமலியை அம்மா எப்படி நடத்துவாளோ என்று பயந்தான் அவன். அதனால் கமலிக்காக அவனும் வெளியிலே நின்று கொண்டான். கமலியின் கையில்லாத நாகரீக ரவி கையை அம்மாவும் அப்பாவும் வெறித்து வெறித்து பார்த்தார்கள். அம்மா ஒரு தடவை அவன் மட்டுமே கவனிக்கிற சமயத்தில் முகத்தை கோணிக்கொண்டு தோள்பட்டையில் இடித்து அழகு கூட காட்டினாள். நல்ல வேளையாக அப்போது கமலி பார்வதியின் பக்கம் திரும்பி அவளிடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தாள். ஒரு வழியாக பூஜை முடித்து பிரசாதம் வாங்கி கொண்டு பூஜை அறைக்கு முன்னால் இருந்து கலைந்தார்கள் அவர்கள். அப்போது வசந்தி திரும்பி வந்து விட்டாள். அப்பா தான் முதலில் அவனிடம் அதை கேட்டார். சாப்பாடு மேலேயே அனுப்ப சொல்லட்டுமா அல்லது இங்கேயே இலை போட்டு பரிமாறலாமா? கமலி எல்லோரோடும் சேர்ந்து இலையிலேயே சாப்பிட தயாராக இருந்தாள். பரிமாறுவதில் காமாட்சி அம்மாளுக்கு உதவி விட்டு மற்றவர்கள் சாப்பிட்ட பின் சாப்பிடவும் கூட அவளுக்கு ஆவலாய் இருந்தது. அம்மா கமலியை சமையலறைக்குள்ளேயே நுழைய விடாவிட்டால் என்ன செய்வது என்ற பயத்தில் ரவியும் வசந்தியும் தன் துணிந்து கீழே இலை போட்டு சாப்பிடும் திட்டத்தை மாற்றினார்கள். மாமாவும் மாமியும் இங்கே சாப்பிடட்டும். நீ, கமலி, பார்வதி, குமார் எல்லோருமே நிதானமாக சிரித்து பேசிண்டு மாடியிலே சாப்பிடலாம். நான் கூட இன்னைக்கு இங்கேயே விருந்து சாப்பிட போகிறேன். பெரியவாளை சிரமப்படுத்த வேண்டாம், நாம் எல்லோரும் மாடியிலேயே சாப்பிடுவோம் என்று நிலைமையை நாசூக்காக சமாளித்தாள் வசந்தி. ஷர்மாவுக்கு நிலைமை புரிந்தது. அவர் இதற்கு ஆட்சேபனை எதுவும் சொல்லவில்லை. வசந்தி சொல்றதும் சரிதான், அப்படியே நடக்கட்டும் என்று சொல்வதை தவிர ஷர்மாவாலும் அப்போது வேறெந்த முடிவுக்கு வர இயலவில்லை. ரவி கமலியை அழைத்து கொண்டு மாடிக்கு சென்றான். வசந்தியும் குமாரும் பார்வதியும் மாடிக்கு சமையல் அறையிலிருந்து பண்டங்களை எடுத்து செல்லும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். அவர்கள் மாடிக்கு வருகிற வரை கிடைத்த தனிமையில் கமலியிடம் ரவி இரண்டொரு விஷயங்களை சொல்ல முடிந்தது. கை கடிகாரங்களையும் வேறு அன்பளிப்பு பண்டங்களையும் கமலியே அவள் கைப்பட குமாரிடமும் பார்வதியிடமும் கொடுக்க வேண்டும் என்பதை சொன்னான். நேரடியாக அம்மாவின் முரண்பாடுகளை பற்றி குறிப்பிட்டு சொல்லாமல் எது நடந்தாலும் ஈஸியாக எடுத்துக்கணும் கமலி. பழமையான முரண்டுகள் உள்ள கிராமம், பழைய முரண்டு பிடித்த மனிதர்கள், நாகரீகம், மேனர்ஸ் எல்லாம் அதிகம் எதிர்பார்க்க முடியாது என்றான். நீங்கள் இப்படி தனியாக எடுத்து சொல்லி என்னிடம் வேண்டுகோள் விடுக்கிறது தான் அன்னீசியாக இருக்கு என்று சிரித்தபடியே மறுமொழி கூறினாள் கமலி. கமலி தானும் பரிமாறுவதில் உதவிக்கு வருவதாக முன்வந்து 2 பெரிய அப்பளங்களை கீழே போட்டு உடைத்த பின், நீ பேசாமல் உட்கார்ந்து சாப்பிடு கமலி, பழகினப்புறம் பரிமாறலாம் என்று அவளை ரவியுடன் உட்கார சொன்னாள் வசந்தி. சாப்பிட்டு முடித்த பின் ரவி சிறிது நேரத்தில் அசதி காரணமாக தூங்கச் சென்றான். குமாரையும் பார்வதியும் கூப்பிட்டு கடிகாரங்களை கொடுத்தாள் கமலி. வசந்திக்கு ஒரு சென் பாட்டிலை கொடுத்த போது, வசந்தி, நீ மட்டும் தினமும் காலையில் ஒரு கூடை மல்லிகைப்பூ தரதா எனக்கு உறுதி சொன்னால் நான் பாரிஸிலிருந்து கொண்டு வந்திருக்கிற அத்தனை வாசனை பொருள்களையும் யாருக்காவது கொடுத்து விடலாம் அல்லது தெருவிலே தூக்கி எறிஞ்சிடலாம் என்றாள் கமலி. குடை மல்லிகைப்பூவை நெருக்கமாக ஊசி மூலம் நூலிலும் கோக்கலாம், நாரிலும் தொடுக்கலாம் என்று சொல்லி இரண்டையும் கமலிக்கு செய்து காட்டினாள் வசந்தி. வசந்தி கையால் நாரில் பூ தொடுத்த வேகத்தை பார்த்து அதிசயத்தால் கமலி. நாங்கள் இயந்திரமாகிவிட்ட எத்தனையோ நுண்கலைகளை இன்னும் இந்திய பெண்கள் தங்கள் அழகிய மென்மையான விரல்களின் நுனிகளிலேயே கட்டி காத்து வருகிறார்கள். பழைய முறையில் உருவாகி நவீன நாகரிகங்களால் பாதிக்கப்படாத ஒவ்வொரு இந்திய பெண்ணும் ஒரு நுண்கலை களஞ்சியமாக இருப்பால் போல தோன்றுகிறதே.
காமாட்சி மாமி, அதாவது உன் மாமியார், இன்னும் வேகமாக பூ தொடுப்பாள் கமலி. கோலம் போடுறது, பூ தொடுக்கிறது, பல்லாங்குழி ஆடுறது, அம்மானை ஆடுறது, சமைக்கிறது, இதெல்லாம் மாமி எக்ஸ்பர்ட். பாட்டு கூட நன்னா பாடுவா என்றாள் வசந்தி. அம்மானை ஆடுவது என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளும் ஆவலோடு கேட்டாள் கமலி. அதை கமலிக்கு விளக்குவதற்காக பார்வதியிடம் சொல்லி வீட்டில் உள்ள அம்மானை காய்களை எடுத்து வர சொன்னாள் வசந்தி. பித்தளையில் எலுமிச்சம் பழம் பருமனுக்கு உருண்டை உருண்டையாக இருந்த அம்மானை காய்களை காமாட்சி அம்மாளிடம் கேட்டு வாங்கி வந்தாள் பார்வதி. வசந்திக்கு கைப்பழக்கம் விட்டு போயிருந்ததால் அது என்ன விளையாட்டு என்று கமலியிடம் சொல்லி விளக்க மட்டும் முடிந்ததே ஒழிய செய்தோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியோ காட்ட முடியவில்லை. வசந்தியும் தன்னை அறியாமலே தான் ஒரு நகரவாசியாக விட்டதை அப்போது அந்த கணத்தில் அந்த இயலாமையால் உணர்ந்தாள். அம்மானையில் மிக குறைந்தபட்ச திறமையாகிய 3 காய்களை மேலே போட்டு காய் எதுவும் கீழே விழாமல் மாற்றி மாற்றி இரு கைகளிலேயும் பிரிப்பது கூட வசந்திக்கு வரவில்லை. நீ கொஞ்சம் இருடி கமலி, மாமியை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்லி கேட்டு பார்க்கிறேன். மாமி இதில் கெட்டிக்காரி. ஒரே சமயத்தில் 5 காய்களை கூட கீழே விழாமல் போட்டு பிரிச்சுடுவா என்று சொல்லிவிட்டு காமாட்சி மாமியை அழைத்து வர கீழே படி இறங்கி போனாள் வசந்தி. ஓகே குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.